ஹலோ மக்களே, சென்னைக்குள்ள சுத்தி பார்க்க 30 மாசான இடங்களை பார்க்கலாமா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 மெரினா பீச். வேர்ல்டுலயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். இப்போ புதுசா ரெனோவேட் பண்ணி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவோட செம நீட்டா மாத்திருக்காங்க. நம்பர் 2 சென்னை ட்ரெயின் மியூசியம், வில்லிவாக்கம். ட்ரெயினோட முழு ஹிஸ்டரி, ஒரிஜினல் கோச்சுகள் முன்னாடி நின்று போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க சூப்பர் ஸ்பாட். நம்பர் 3 போலீஸ் மியூசியம், எக்மோர். கிரைம் இன்வெஸ்டிகேஷன், கன், டைம் பாம்னு போலீஸ் ஹிஸ்டரியை நேர்ல பார்க்கலாம். நம்பர் 4 தலைவர்கள் நினைவிடம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, கலைஞர்னு எல்லா தலைவர்களோட சமாதியையும் பார்க்கலாம். நம்பர் 5 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பிரிட்டிஷ் காலத்துல இருந்த பொருட்கள் மற்றும் வரலாற்று சின்ன இங்க இருக்கு. இங்க ஆதார் கார்டு கட்டாயம் கொண்டு போகணும். நம்பர் 6 குன்றத்தூர் முருகன் கோயில். 84 படிக்கட்டுகள் கொண்ட மலை கோயில் இது. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற சூப்பரான வியூ பாயிண்ட கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 7 திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில். படிக்கட்டுகள் ஏறி போனா சென்னையோட அழகான வியூ தெரியும். சிட்டி கிரவுட்ல இருந்து தப்பிக்க பெஸ்ட் ஸ்பாட். நம்பர் 8 ஐயப்பாக்கம். பேரறிஞர் அண்ணா பூங்கா, பூக்கள், ஜிம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு செம்ம நீட்டா இருக்கும். நம்பர் 9 அண்ணா நகர் டவுன் பார்க். 360 டிகிரி வியூல சென்னை சிட்டி டவர் மேல இருந்து பார்க்கலாம். செம்ம ரிலாக்ஸிங்கான ஸ்பாட் இது. நம்பர் 10 மாதவரம் தாவரவியல் பூங்கா. அமைதியான சூழல், குட்டி லேக், கம்மியான கூட்டம். உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பெஸ்டான பிளேஸ். நம்பர் 11 பாரதியார் நகர் பீச், எக்மோர். கடற்கரை ஓரத்துல இருக்கிற பெரிய தூண்கள் தான் இங்க ஹைலைட். ரீல்ஸ் போட்டோஸ்க்கு மாசான ஸ்பாட் இது. நம்பர் 12 காசிமேடு பாறை கடற்கரை. போட்டுகள் வரது, மீன் பிடிக்கிறதுன்னு பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்க நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. நம்பர் 13 சென்னை பாம்பு பண்ணை. இங்க விதவிதமான பாம்புகளை நேர்ல பார்க்கலாம். நம்பர் 14 கிண்டி சில்வர் பூங்கா. இந்த பூங்காவை புதுப்பிச்ச அப்புறம் செம்ம லுக். இங்க கஃபே மட்டும் இல்லாம பார்க்கிங் வசதியும் உண்டு. நம்பர் 15 கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர். பிரிட்ஜுக்கு கீழே ஃபுட் கோர்ட், ஸ்டார்பக்ஸ்னு ஈவினிங் ஹேங் அவுட் பண்ண அல்டிமேட்டான ஸ்பாட் இது. நம்பர் 16 சென்ட் தாமஸ் மவுண்ட். சென்னையோட ஃபுல் சிட்டி வியூ, ஒரு ஏரோப்ளைனோட லேண்டிங்கையும் பக்காவா பார்க்கலாம். நம்பர் 17 எலியோட் பீச். இந்த பீச்சுக்கு பல டூரிஸ்ட் புறாக்களுக்கு ஃபீட் பண்றதை பார்க்கறதுக்காகவே வராங்க. நம்பர் 18 அன்னை வேளாங்கண்ணி சர்ச், பெசன்ட் நகர். இந்த சர்ச் பீச் பக்கத்திலே இருக்கு. இந்த சர்ச்சில் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு எல்லா வேண்டுதலையும் பண்ணலாம். நம்பர் 19 ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில், பெசன்ட் நகர். கடற்கரை ஓரமா இருக்கிற அழகான கோயில் இது. இங்க அமைதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்பர் 20 அடையார் புரோக்கன் பீச். இது சினிமா ஷூட்டிங் ஸ்பாட். கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோட் போனா இந்த உடைஞ்ச பாலத்தையும் பார்க்கலாம். நம்பர் 21 சாந்தோம் சர்ச். நாகப்பட்டின வேளாங்கண்ணி சர்ச் மாதிரியே இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சரும் இருக்கும். நம்பர் 22 அறுபடை வீடு முருகன் கோயில், பெசன்ட் நகர். ஒரு கோயில் வளாகத்துல அறுபடை வீடுகளையும் தரிசிக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்பர் 23 திருவள்ளுவர் நகர் பீச். மணலுக்கு நடுவுல கோயில், கடலை ரசிக்க சீட்டிங்னு ரொம்பவே நீட்டான பீச் இது. நம்பர் 24 மெரினா லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் டாப்ல இருந்து மெரினா பீச்சையும் சென்னை சிட்டியும் பார்த்து ரசிக்கலாம். நம்பர் 25 விவேகானந்தர் இல்லம். இந்த இல்லம் மெரினாக்கு எதிரிலேயே இருக்கு. இங்க 5 வகையான எக்ஸிபிஷனையும் அழகான விவேகானந்தரோட சிலையும் பார்க்கலாம். நம்பர் 26 வள்ளுவர் கோட்டம். புதுசா ரெனோவேட் பண்ணி அரண்மனை மாதிரி மாத்திருக்காங்க. ஈவினிங் லைட் ஷோ அல்டிமேட்டா இருக்கும். நம்பர் 27 சேப்பட் எக்கோ பார்க். சிட்டிக்குள்ளேயே போட்டிங், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ண சூப்பரான ஸ்பாட் இது. நம்பர் 28 எழும்பூர் கவர்மெண்ட் மியூசியம். இந்த மியூசியத்தை சுத்தி பார்க்க ஆஃப் டே ஆகும். கலை பொருட்கள், கன்னிமாரா நூலகம்னு சுத்தி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்கு. நம்பர் 29 செம்மொழி பூங்கா. விதவிதமான பூக்களும் தாவரங்களும் இங்க நிறைய இருக்கு. இங்க டிசம்பர் மாசம் நடக்கிற மலர் கண்காட்சி ரொம்பவே ஃபேமஸ். நம்பர் 30 கலைஞர் நியூட்ராண்டு பூங்கா. இந்த பூங்கா ஜிப்லைன்ஸ், பேர்ட்ஸ் பார்க்னு சூப்பரா இருக்கும். இந்த 30 இடங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எல்லா டிராவல் சர்வீஸ்க்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.